Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 2 current electricity உள்ள important numerical problems ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 2.19 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட் டயக்ராமில் 4 செல்ஸு பேரலாக கனெக்ட் ஆகிருக்குது. இந்த பேரலல் காம்பினேஷன் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரோட கனெக்ட் ஆகிருக்குது. இந்த செல்ஸினுடைய இஎம்எஃப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செல்ஸினுடைய இஎம்எஃப்பும் 5 வோல்ட் தான். இந்த செல்ஸினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் சேம் தான். அதாவது ஒவ்வொரு செல்ஸினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் 0.5 ஓம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். We have to find the equivalent EMF, equivalent internal resistance, total current, potential difference across each cell, current from each cell. These are the questions. Questions தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. லாஸ்ட் ப்ராப்ளத்துலையும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அந்த ப்ராப்ளத்தில் எல்லா செல்ஸுமே சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்தது. அதே மாதிரி 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆன்சரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்கே செல்ஸ் எல்லாமே பேரலாக கனெக்ட் ஆகிருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். அதாவது செல்ஸு சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது அதனுடைய ஈக்குவலண்ட் இஎம்எஃப் எவ்வளவு, ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, செல்ஸ் பேரலாக கனெக்ட் பண்ணும்போது அதனுடைய ஈக்குவலண்ட் இஎம்எஃப் எவ்வளவு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ லெட் us see how to solve this problem. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். given EMF of each cell is given. இந்த கொடுத்துருக்கிற சர்க்யூட் டயக்ராமில் இருந்து நம்ம EMF of each cell எடுத்து எழுதிக்கலாம். EMF of each cell is epsilon is equal to 5 volt. EMF உடைய சிம்பிள் எப்சிலான். அதுக்கடுத்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் செல் இஸ் 0.5 ஓம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னுடைய சிம்பிள் ஆர். ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.5 ஓம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10 ஓம். எத்தனை செல்ஸ் கனெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத என் அப்படின்னு எடுத்துக்குவோம். என் இஸ் த நம்பர் ஆஃப் செல்ஸ். நம்பர் ஆஃப் செல்ஸ் in the circuit is equal to 4. ஸோ முதல்ல let us find the equivalent EMF. ஸோ செல்ஸ் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும்போது ஈக்குவலண்ட் இஎம்எஃப் இஸ் த இஎம்எஃப் ஆஃப் ஒன் செல். இந்த பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேர்ஃபோர் எப்சிலான் சஃபிக்ஸ் ஈக்குவலண்ட், இட் இஸ் த ஈக்குவலண்ட் இஎம்எஃப் or effective EMF. This is equal to what is the EMF of one cell? EMF of one cell is 5 volt. So this is the answer for the first question. Next என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒன் செல் divided by number of cells. So this is a formula you have to use to calculate the equivalent internal resistance. அதாவது effective internal resistance or equivalent internal resistance of the parallel combination of cells is equal to R by N. அதாவது internal resistance by number of cells. Internal resistance of one cell எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 0.5. number of cells எத்தனை 4. So 0.5 by 4 is equal to 0.125. Therefore R equivalent is equal to, அதாவது equivalent internal resistance is equal to 0.125. unit of resistance is ohm. So this is the answer for the second question. Next என்ன find out பண்ணோம், we have to find out the total current. ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to use the formula I is equal to, this is a total current, equivalent EMF divided by R plus equivalent internal resistance. இதே ஃபார்முலா தான் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா
equivalent EMF divided by R plus R by N. ரெண்டுமே ஒன்று தான். R equivalent is equal to R by N அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதனால் R equivalentக்கு பதிலாக R by N அப்படின்னு எழுதினாலும் ஒன்று தான். இங்கே equivalent EMF எவ்வளவு? 5 volt. R by N உடைய வேல்யூ எவ்வளவு? 0.125. R உடைய வேல்யூ 10 ohm. இது வந்து சர்க்யூட்லேயே கொடுத்துருக்காங்க. Therefore, this is equal to what is equivalent EMF? Equivalent EMF is 5 volt divided by external resistor உடைய வேல்யூ 10 ohm plus R by N உடைய வேல்யூ ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 0.125. 0.125. This is equal to 5 divided by 10.125. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.5 அப்படின்னு வரும். Therefore, total current is equal to 0.5 and unit of current is ampere. This is the answer for the third question. So, answer find out பண்ணுறது easy. Formula மட்டும் தெரிஞ்சா போதும். Next, what we have to find? We have to find the potential difference across each cell. Cells இந்த மாதிரி parallel connect ஆயிருக்கும்போது, so these are the parallel combination of cells. இந்த parallel combinationல இருந்து Iங்கிற current ஒரு resistor வழியா flow ஆகுது. இந்த ரெசிஸ்டருக்கு இடையில எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குமோ அதே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் ஒவ்வொரு செல்லுக்கும் இடையிலையும் இருக்கும். ஏன்னா இந்த செல்ஸ் எல்லாமே பேரலலாக கனெக்ட் ஆகிருக்குது. அப்படி பேரலலாக கனெக்ட் ஆகிருக்கும்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த பேரலல் காம்பினேஷன் வில் பி த சேம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தேர்ஃபோர் we have to find what is the potential difference across the resistor. In the potential difference across the resistor is the potential difference across each cell. Therefore, potential difference across R is equal to potential difference across each cell. அதனால் நம்ம potential difference across the resistor கண்டுபிடிச்சா போதும். We know that V is equal to IR. இங்கே Vங்கிறது potential difference, Iங்கிறது current, Rங்கிறது resistance of the resistor. So what is the current? Current is 0.5. What is the resistance? Resistance is 10 ohm. Therefore, this is equal to 5. 5 volt is the potential difference across the resistor, which is also the same as potential difference across the cell. Therefore, potential difference across each cell is equal to 5 volt. This is the answer for fourth question. We have to find the answer for the fifth question. What is the fifth question? What is the current from each cell? So we have to find the current from each cell. இங்கே ஐங்கிறது டோட்டல் கரண்ட். இந்த டோட்டல் கரண்ட் எங்கேருந்து வந்துச்சு? இந்த 4 செல்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த 4 செல்ஸ்லேருந்து வந்த டோட்டல் கரண்ட்டு தான் இந்த ஐ. அப்போ ஒவ்வொரு செல்ஸ்லேருந்தும் எவ்வளவு கரண்ட் வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டோட்டல் கரண்ட்டை நம்பர் ஆஃப் செல்ஸால் டிவைட் பண்ணால் போதும். we will get the current from each cell. Therefore, current from each cell is total current divided by N. What is the total current? Total current is 0.5. What is N? N is the number of cells. Number of cells is 4. Therefore, 0.5 divided by 4 is 0.125. The current from each cell is equal to 0.125 ampere. So this is the answer for the fifth question. This is the answer for the given problem. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து எல்லா இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸையும் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் வீடியோஸ், லைவ் வீடியோஸ் எல்லாமே சேனலில் வரப்போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.